எனக்கு வெகுவரா சொன்னால் சரி இன்னொரு விளக்கம் சொன்னால் தெரியும் ஐயனி இல்லனா ஒன்றும் தெரியாது ஐயா சர்வ ஜாக்கிரதை உஷா ஓடுறாங்க ஐயா பார்த்தாலே அது விட்டு போகுது அதனை மக்கள் ஐயா சொன்னா சரிங்க ரெண்டு கண்ணு அப்படியே பழிச்சு உருமா அப்படி இப்படி போல அப்படியே நிக்குது ஐயா அவனை என்ன வாய்ப்பத்தான் நானே அவனி 56 ரூபாய் ஆமாங்க நாடு அந்த நாட்டிலே நாட்டு தலைநகரம் அத்தினாபுரம் அத்தினாபுரங்க ஐயா அத்தினாபுரம் இப்பதான் 100 வருஷம் தலைமுறை. ஆமா அப்படி இல்ல அப்படி 30 தலைமுறையாக நாங்க தான் ஆட்சி பண்ணுவோம். நீங்க தான் ஆட்சி. ஐயா எங்க தாத்தா முதல் பணக்காரர். ஆமா என்னுடைய தாத்தா உங்களுடைய தாத்தா சந்திர மகாராஜா. சந்திர மகாராஜா இரண்டாவது பணக்காரர் தெரியுமா? யாருங்க? ஐயா திரியண்டா என்ன? திரியண்டா செல்வம். செல்வத்துக்கு கல்வியில எழக்கூடிய. ஐயா செல்வத்துக்கு அடியில் போய் தண்ணி எடுத்து போ சொல்ற. என்ன அடி? டேய் செல்வம் என்றால் என்ன? செல்வம் என்றால் பணம். திரியண்டா செல்வம். செல்வத்துக்கு அதிபதி. ஓ அதிபதி. தந்தை உங்களுடைய அப்பா திருநாட்டு மகிமன். என்னுடைய தாயார் உங்களுடைய தாய் காத்தாரிய
ஈராங்கன்னு அர்த்தம். இருக்கிறாங்க இருக்கிறாங்க. இருக்கிறார்கள் இருக்கின்றார்கள். சும்மா இருக்கிறாங்க. அப்படி இவர் சுகபாகத்திலே சுபபோகம். நாங்கள் பிறந்தவர்கள் பிறந்தவர். அண்ணா, அண்ணா, 50, 50, 60, 70, 70. ஒண்ணுமே இல்லையா? என்ன உண்மை? சொல்லிக்கிட்டே போறீங்களே. புரியவே கண்ணு. ஆடவர்கள் 100 பேர். ஒரே பெண்மார் ஒரு பெண்ணு. துச்சலை துச்சாலை. ஆக 101. ஐயா, உங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியாம 101 கட்டிக்கலாதான்னா கண்ணு தெரிஞ்சிருந்தா ஒரு 1000 தட்டிட்டு. இந்த ஊரே என்ன தர பையா? ஐயா ஊரே உங்கள்கிட்ட. ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயா அந்த ஆத்துல பாத்தியா பொறம்போக்கு என் மேலே ஏறி வையா. ஏன் ஆடுறீங்க? அந்த ஆத்துல ஏன் பையா? இந்த மண்ணுக்குனே போறவ மண்ணுக்காகாத. மண்ணுக்கு பந்தாவா? மண்ணு மண்ணுக்காகாத நேத்து ஐயா அப்புறம் ஒரு அப்படி நாங்கள் ஆடவர்களும் ஆடவர்கள் பெண்மார்களும் ஆமா சுகபாகம் வாழ்ந்து வந்தோம். வாழ்ந்து வந்து அப்படி வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து வந்தால் ஆனால் இந்த நாட்டை மகிழ்ச்சி ஆளக்கூடிய அழகுரிய யாரு? யார்? இந்த துறை துரியோதனன். வாங்கிக் கொண்டே இருக்க இவெல்லாம் யார் கேட்டது? கேட்கின்றேன். ஐயா நீங்கள் யாருங்க? ஐயா காவல் மகாராஜா மன்னருக்கு மன்னருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய அடியே நீங்கள் புத்தி மந்திரி. ஐயா, கீதராஜா ஆமாண்டா. ஐயா அந்த புட்டிக்கு 10 ரூபாய் வேலையை ஏத்திருக்கிறியா? ஐயா புட்டி கொடுக்குறியா? நான் அடிக்க கூட நான் பாத்துக்கிறேன். ஆமா. எந்த புட்டியா? புட்டி புட்டி மந்திரி. ஏய் ஐயா போறவங்க அப்படியே பிடிச்சிரும் நானு. வரவழி பிடிக்காத. நல்ல ஜிலேபியா புடி. நான்டா. ஐயா உடியா உடி. அப்ப பார்த்தா ஆம்பளைங்க கோவம் வரும். டேய் நாம ஐயா ஐயா ராமராம யாரு நானே? மகாராஜா மகாராஜா மகாராஜா. நீங்கள் புத்தி மந்திரி. ஆமாண்டா. கட்டுங்க. வாங்க வாங்க போய் வாங்கிக் கொண்டே இருக்கு. அடியே காவலன். இதான் சுத்தமான மென்டல் லேட். ஐயா ஐயா முன்னில்ல. டேய் உள்ள சொல்லிக்கிறேன் நான். தமிழே வந்தவர் யார் என்ற விளக்கு. ஐயா, நீங்கள் யாருங்க? அடியே நீங்கள் அரசருக்கு அருகாமையில் நின்று நின்றி ஆட்சி புரியும் ஆழ்வாத்தினை சொல்லக்கூடிய அடியே நீங்கள் செல்லியேன். ஐயா எப்பா நாடா நீ தானாஜா? அம்மா ஐயா ஒரு யூனிட் எவ்வளவு போடுறா? நாதி யூனிட்டிய ஜல்லிக்கல்லா? டேய் ஆமா ஆமா வாங்க 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 வாங்க. ஏய், ஐயா எப்பேற்பட்ட சபை? சபை ஐயா மக்கள் கூடிய மகத்தான சபை. மகத்தான சபை, ஆமாங்க கல்வி நிறைந்த சபை, ஆமாங்க ஆண்டோர்கள் சான்றோர்கள் நிறைந்த சபை. நிறைந்த சபை. ஆமா, ஏன்னா ஆ, எல்லாம் ஒண்ணு கூத்தாதீங்க, ஆமாங்க. நம்பி ஆட முடியாது. ஐயோ கண்டிப்பா நான் தான் வரமாட்டேன்னு சொன்னேனே நான். ஏன்னா ஆ இந்த இடத்துல 2 கோயில் இருக்குது. ஆமா 2 மகாபாரதம். மகாபாரதம். ஆமா, ஆறு இடம். ஆமாங்க அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த சிறப்பு வாய்ந்த நெமிலி மாநகரம். நெமிலி மாநகரம் ஆமாப்பா. தலைக்கு சிறந்த நாடு. ஆமாங்க சபை வந்து செய்யலாம். ஆமா மகாராஜா எதிர்பார்க்கின்றி
பண்ணா இவரு மதுராந்தகன் மகன் பொண்ணு போங்க யூனிட் அவர் மகாராஜா அப்படி அப்படி புவனம் என்றால் என்ன? புவனம் என்றால் இந்த உலகம் பாழாகிய பூமி. பாராகிய பூமி. ஆமாங்க. இந்த பாராகிய பூமியை பூமியை என்ன ஐயா நீங்கள் ஒரு வட்டம் ஆட்சி பண்ண அரசாட்சி செய்ய வேண்டும் செய்ய வேண்டும். அப்படி எண்ணம் கொண்டு எண்ணம் கொண்டு அதற்காக அதற்காக நேராக தாயாரிகளுக்குரிய தாயாதியார் விளங்குகின்ற பங்காளிகள் பங்காளி 5 வயதானா 10 வயதானா பங்காளி அதனால பகையாளி பகையாளி ஆமாங்க. அப்படி எங்களுக்கு பகையாளி விளக்கூடியவர்கள் விளங்கியவர் யார் தெரியுமா? யாருங்க? என்னுடைய சிற்றனை சொல்லக்கூடிய ஆமா அந்த செவிடாபத்த குஞ்சு மக்கள். நீங்க சொல்லலாம். நான் நல்லபடியா ஊருக்கு போய் சேர்த்தவனே. அப்படி தாசி மக்கள் தாசி மக்கள் ஐயா நீங்க சொல்லலாம். மகாராஜா வாங்கி தர போய் நான் சொல்ல முடியும் உன் மகாராஜா. நாங்களுக்கு ரேஷன்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். இல்லைங்க நீங்க அதான் நான் வாங்கி துண்ணு பையன் நான் சொல்லலாமா? நீங்க ஆமா ஆமாங்க. நாடு வைக்க மனமில்லை. மனம் இல்லை. நாடு கொடுப்பதற்கு மனம் இல்லை. ஆமா என்ன செய்தி? தாத்தா இசைந்தார் தாத்தா இசைந்தார் இசைந்தார் வண்ணமாக அவனமாக காந்தகாவனம் காட்டியாக கரத்தை நீட்டினேன். நீட்டு நீர் தேவையா ஐயா போய் போயிட்டு போ வயசு மாங்க அப்படின்னு அப்படி என்று நீட்டி நீர் அந்த காந்தகாவனம் எப்படிப்பட்ட வனம்? எப்பேற்பட்ட வனம்? விஷஜந்துக்கள் வாழக்கூடிய வனம். விஷஜந்துக்கள் வாழக்கூடிய வனம். அந்த வனத்துல உள்ள சென்றார் சென்றார்கள். ஐயா வர முடியாதுங்க. அப்படி நல்ல எண்ணத்தோடு நல்ல உள்ள போனா வெளிய வராது. நல்ல எண்ணமா? நல்ல எண்ணம் தான் உனக்கு. அப்படி நல்ல எண்ணத்தோடு ஆமா மாதிரி ஐயா போஷன் போன வயசு போகலாம் சொன்னீங்க. அப்படி அனுப்பி வைத்தேன். அனுப்பி வைத்தீர். சென்ற பாண்டவர்கள் சென்ற பாண்டவன் அக்னிக்கு பத்தப்பட்ட காலத்திலே ஆமாங்க அக்னி பத்தப்பட்ட காலத்திலே காலத்தில் தேவேந்திரன் தேவேந்திரன் சைலண்ட் சைலண்ட் பாட்டிமா பாட்டிமா காலைல பேசி கை நீட்டி பேசினா இருக்கிறேன்னவா என்ன பாரு அங்க என்னதான் பேசுவீங்க? என்ன பேசுவீங்க? நாளைக்கு இட்லி போடுறாங்களா பூரி போடுறாங்களா காலைல பாத்துக்கோங்க. துணை உண்டி ஐயா பகவான் ஆமா அனைவரும் ஒன்றா சேர்ந்து சேர்ந்து ஆமாங்க மாட மாளிகை ஆமா சாமர்த்தியம் ஐயா சாமர்த்தியம் நம்மளால முடியல. உலகத்தில் யாரும் செய்யத்தக்காது மகத்துவங்களாக செய்தார்கள். ஐயா நீங்க செய்ய தகுங்க அவங்க செய்ய தகுமா செய்தார்கள். ஆமா எனக்கு மழை வந்தது வந்தது தம்பி மகளோடு ஆமா கூட்டி ஆமா அனைவருமாக சென்று இடத்தில் ஒரு பெண்ணாலே அவமானப்பட்டது. ஐயா யாருங்க அப்பேற்பட்ட யார்? அந்த ஆய்வனை அந்த திரௌபதி அவளால் எங்களுக்கு அவமானம் ஏற்பட்டது. பார்த்தார் நகைத்தார் முடியவில்லை. ஆமா வந்து மனம் பொறுக்காமல் வார்த்தை கேட்டு ஆமா வார்த்தை கேட்டு சரியா செய்ய வேண்டும் என்று ஆமா 5 கால மண்டபம் 5 கால் மண்டபம் உற்பத்தி செய்து சுத்தமா எடுத்து ஆமா சூதமாடினீர் சூதாட்டத்தில் ஆமா உப்பு சட்டி மதவோடு அபகரித்து ஆமாங்க அது மட்டும் விட்டுடா வேற என்னங்க அந்த ஐவருக்கு நீர் விளக்கூடிய பத்திரி பாஞ்சாலி ஆமா என்ன பத்தி நகைத்தாரே நகைத்தா அவர் சிகை பிடித்து வீதிகள் தரவண இழுத்து வந்து நிறுத்தி கலைந்து ஆளை கலைந்து தெரியுமா என்ன செய்தி காட்டில் ஓட்டினீர் காட்டில்
ஓட்டினி ஓட்டினேன். ஆமாங்க ஆனால் என்னை பார்த்து நகைத்தாளே. யார்? அது, அந்த மாதிரி அப்படி 13 ஆண்டு ஆமா ஏய், குடிச்சிருக்க பத்து கேள்வி எழுதி வெட்டி அது எட்டி ஓட்டின ஆனகம் ஓட்டி வைத்து சென்றார்கள் சென்றார்கள் பாண்டவர்கள் பாண்டவர்கள் அழித்து ஒருவரை சூதாக எழுதினார்கள் யாருங்க தூதாக வந்தார் யார் உலகில் சொல்லக்கூடிய ஆமா ஓட்டமும் அளித்து போட்டான் முதல் உலகுமாமணி உலகமா முனிவர் பார்த்தேன் ஏய், அவர் முகத்தை பார்க்க வந்தோம் வாழ்க்கை வந்தார் ஏய், என்ன விஷயம் ஆமா அவர் தெரிவித்தார் தெரிவித்தார் என்ன தெரிவித்தாங்க பாண்டவர் பிரார்த்த ராஜ்யம் அத்தராஜ்யம் என் பேருக்கு மனம் மனமில்லை உலகில் கை கட்டி குடிக்க முடியாது என்று கைபாவனை காட்டினீர் அனுப்பி வைத்தேன் அனுப்பி வைத்து மதிப்பதாக ஆமா 32 லட்சம் சஞ்சயமணி அழைத்து அஞ்சாவணியை அனுப்பி வைத்து அவருக்குள்ள ஆடார் கொடுத்து ஆடையாவனம் முடித்து நாடாண்டோர்காக நாடாண்டவர் காடி நாடாண்டோர் நாடு நாடாண்டவர் காட்டு வைத்த பாகத்தை ஆமா நாட்டில் வைக்கப்படாது வைக்கப்படாது காடி கொடுக்கிறாங்க நாடுக்கு போச்சோல் அப்படி பல தூதாக வந்தார்கள் யார் கடைசியாக யாருங்க பகவான் கண்ணன் சொல்ல போது ஐயா கண்ணபிரான் பகவான் தூள் ஏய் ஐயா ஐயா ஆமா வந்தான் வந்தான் ஏய் வாங்க வந்தான் ஐயா நீங்க சொல்லலாம் நான் சொல்லக்கூடாதுங்க எங்க வாச்சனா உங்ககிட்ட ஐயா உங்ககிட்ட நான் செஞ்சேன் உங்க வண்டியில வர தனியா நான் வண்டியில போறேன் ஆமா வாந்தே ஆமா பாண்டவர் கூட்ட ராஜ்யம் அத்தராஜ்யம் முடியாது ஆமா ஐந்து பட்டினோம் பாட்டினா தாரா முடியாது ஐந்து சிட்டூர் கிடையாது கிடையாது ஐந்து வீடு கிடையாது ஐந்தடி மண்ணு கிடையாது ஏ கண்ணா அண்ணா ஈருத்த பூமி கொடேர் உடே ஊசி நாட்டு இடம் கொடேர் இதன் போயே வரத தண்ணி சொல்றேன் தந்தை சொல்லுவா அது கொடுத்தால் அடுத்த ராஜ்யம் இல்லையாண்டா ஏய். யுத்தத்தை கைப்பற்றின யுத்தத்திற்கு கரம் பாத்து பாத்தி ஐயா நான் அவங்க போடுவேன் ஐயா நீ மகாராஜா போய் போட முடியுமா கையா அந்த சம்பத்தில் கேட்டு அமர்ன அமர் ஓடி போட்டு வந்தா வந்தா பேசை கேட்டா ஏய் மாமா வார்த்தை கேட்டு கேட்டி கண்ணா கண்ணா நான் கிடையாது நாடு கிடையாது யுத்தத்துக்கு காலத்திலே கரம் தட்டினி ஆமாம்பா எங்கு தட்டினி அந்த சம்பத்தில் தப்பு உடை தம்பாத்தில் தட்டினி கேன்சல் பண்ண ஆமாங்க ராஜா வாச்சா எங்க கிடைக்காது ஐயா தனதே கை நான் போலாமா தகாதுங்க இந்த கட்ட அவனை காலத்திலே கரம் தட்டினி கரம் தட்டி அரவணை பலிகாலத்தே ஆமா காரணம் மாத்திட்டான் மாத்திட்டார் பாட்டு கட்டி பலி கொடுத்தான் ஆமா ஆனால் கோபப்பட்டு கோபப்பட்டு பட்டத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து அணிவகுத்து காளிகா தேவி முன்னுக்கு கழி கொடுத்தான் பலி கொடுத்து யுத்தத்தை தொடங்கி துவங்கி நேற்று வரை 14 நாள் யுத்தம் 16 நாள் யுத்தம் இன்று 17ஆம் நாள் யுத்தம் நடைபெற வேண்டும் துவக்கம் யார் ஆனப்பட வெற்றி தெரியல ஆமாங்க
தெரியுமா? யாருங்க? என்னுடைய தந்தை உங்க அப்பா சுபேத மகாராஜா. சுபேத மகாராஜா. தாயாரும் உங்களுடைய தாய் சௌபாகியம்மா. சௌபாகியம்மா. நாங்கள் அவர்கள் இருவர் சுகமத்தில் உலகத்தில் எத்தனை குழந்தை பிறந்தது ஐயோ, தெரியுமா? எத்தனை பேர் பிறந்து 104. ஆமா. போதுமா? இன்னும் ஒண்ணு இருக்குடா. யாரா? இன்னும் ஒரு பெண்ணு. யார்? என்னுடைய தமக்கை. தமக்கை. அப்படி ஆமா. 150 ஆமாங்க, காந்தாரி அம்மையோடு சேர்த்து 105 பேர். 150 ஆமா. முதன்மையாக பிறந்தவர். முதன்மையாக பிறந்தவர். நாங்கள் கூடியவர். சாகுண்டி. அக்குடி மாமாவுக்கு வாங்க. அந்த மூன்றெழுத்திலே ஆமா. நான் மூன்றெழுத்தை கொடுக்கிறேன். ஐயா, மூன்று எழுத்து. ஆமாங்க, அந்த மூன்று எழுத்திலே எழுத்தில் நடு எழுத்து தள்ளிவிட்டால் சா என்று எழுதிவிட்டால் தள்ளிவிட்டால் கூ என்ற எழுத்து தள்ளினார். நீ சாகுண்டி. அதிலே கூவை தள்ளினார். சனி சனி. யாருக்கு? அந்த துரியாவிற்கு அப்படி கூறி எழுத்து தள்ளிவிட்டார். ஆமாங்க. அங்க துரியாவிற்கு ஆ. நான் சனி. ஆகட்டுங்க. எப்படி? ஐயா, அவனுக்கு அவனுக்கு மாமனார். அவனுக்கு மந்திரியாகும். மந்திரியாகும். தகுந்த ஆதரவு செய்து ஆமாங்க. தாய் மாமா. ஐயா, உண்மைதான் துரியோதன மகாராஜா. உணவு செய்துக. எல்லாம் பண்ணி வருவாங்களாம். அதே காவல். ஐயா, அரச பொறுப்பிட்டு வந்தார். வந்து விட்டோர். சிம்மாசனம்
கேட்டு நாடு ஒடுக்கப்படலாமா? மனமில்லாமல் கைத்தட்டி யுத்தத்திற்கு யுத்தம் நடந்து நேற்று வரை 16 நாள் யுத்தம் முடிந்துட்டு மாமா. இருந்தாலும் இந்திய 17 நாள் யுத்தம். 16ஆம் நாள் முடிந்து 17ஆம் நாள் தடுக்கப்படுகிறது. அதற்கு யார் அனுப்பினார்? நீ அதற்காக நீ அஞ்ச வேண்டாம் ஐயா. யார் அனுப்பினார்? வெற்றி கிடைக்க தெரியவில்லை. யார் அனுப்ப வேண்டும் தெரியுமா? யார் அங்கதியா சாதிபதி உன்னுடைய உடன்பையோடு சக்கரவர்த்தி இருக்கிறார். சீக்கிரம் சேனாதிபதி அனுப்பினார். யாரை கொள்வோம் தெரியுமா? யாரு? அந்த பாண்டவர்கள் அனுப்பினார் சொல்லக்கூடிய அர்ஜுன பெருமானை கொண்டு விட்டார். இதுக்கு சஞ்சலமே இல்லை என்று உனக்கே ஜெயம். கண்ணனூர் பகை கண்ணன் கலைக்கு நாகாத்திரம் இருக்கிறது. அந்த நாக விட்டாலும் கண்ணன் விட மாட்டார். கண்ணன் விட்டாலும் நாக விடாது. அப்படி சீக்கிரம் அழைப்பு சேனாதிபதி கொடியா நீ போயிட்டாமா மாமா. வெங்கடேஷ் சொல்லு. மகாராஜா அங்கதான் சென்று சென்று அங்கிருந்து ஆமா பேசுவார். ஆகட்டும் ஐயன்.